ஒரு கனவு அவனை நாசம் செய்ததா? சொந்தவர்கள் அவனை துரோகம் செய்தார்கள். ஒரு கனவுக்காக அவனை பிடித்து அடிமையாக விற்றார்கள். எகிப்துக்கு அனுப்பிட்டார்கள். அவனுக்கு குற்றமில்லை, ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டான். எல்லாம் முடிந்தது போல தோன்றியது. ஆனால் இந்த கதை அங்கே தொடங்கவில்லை. ஒரு கனவில் இருந்துதான் இந்த கதை ஆரம்பமான. ஒரு இரவு யோசேப் கனவு கண்டான். காட்டில் கட்டப்பட்ட கோதுமை கட்டுகள் அவனுடைய கட்டை சுற்றி மற்றவை வணங்கின. அது சாதாரண கனவல்ல, அது தேவனின் திட்டத்தின் முதல் அறிகுறி. மறுபடியும் ஒரு கனவு. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் அவனை நோக்கி வணங்கின. யோசேப்பு புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் தேவன் ஆரம்பித்திருந்தார். யோசேப்பு அந்த கனவுகளை அன்போடு பகிர்ந்தான். ஆனால் சகோதரர்கள் கேட்டது கனவல்ல, அவர்களுக்கு கேட்டது அவர்களின் அகங்காரம் உடைந்த சத்தம். அந்த நாளிலிருந்து வெறுப்பு இன்னும் ஆழமானது. ஒரு நாள் யாக்கோபு, உன் சகோதரர்கள் நலமா இருக்கிறார்களா, போய் பார்த்து வா என்றார். யோசேப் தயங்கவில்லை. எதிர்பார்ப்பு தெரியாமலே பயணம் ஆரம்பித்தான். தூரத்தில் யோசேப் வருகிறதை அவர்கள் பார்த்தார்கள். அவன் இன்னும் அருகில் வரவில்லை. ஆனால் அவர்களின் மனதில் தீய எண்ணங்கள் உருவானது. இதோ கனவுக்காரன் வருகிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். யோசேப்பை பிடித்தார்கள். அந்த அழகான ஆடையை கிழித்தார்கள். பின்னர் அவனை ஒரு காலி குழியில் தள்ளினார்கள். யோசேப்பின் குரல் மேலே எழுந்தது, ஆனால் இரக்கம் எவரிடமும் இல்லை. அங்கே ஒரு வியாபார குழு வந்தது. சகோதரர்கள் யோசேப்பை பணத்திற்கு விற்றார்கள். வெறும் வெள்ளிக்காசுக்காக ஒரு சகோதரனை விட்டுவிட்டார்கள். யோசேப் அழுதபடியே அறியாத தேசத்தை நோக்கி பயணம் செய்தான். ஆனால் அவனுடன் தேவன் பயணம் நிறுத்தவில்லை. இது தொடக்கம் மட்டுமே. முழு கதை என் யூடியூப் சேனலில் உள்ளது. இப்போது சென்று பாருங்கள். லைக் செய்து உங்கள் கருத்தையும் பதிவிடுங்கள்.